தல்லா விளையுறும் தக்காரும் தாழ்விலா செல்வரும் சேர்வது நாடு. பள்ளியின் தலைமை ஆசிரியை திருமதி தமிழ்ச்செல்வி அவர்களே, மத்திய சப்ராம்பராய் மாவட்ட கல்வி இலாக்காவின் அதிகாரியும் நம் பள்ளியின் புரோசா மற்றும் SISC அதிகாரியுமான திரு சந்திரமோகன் ஐயா அவர்களே, பள்ளியின் பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவர் திரு முனியாண்டி மற்றும் அவர்தம் செயலவை உறுப்பினர்களே, பள்ளியின் வாரிய குழு தலைவர் டத்தோஸ்ரீ க புலவேந்திரன் மற்றும் அவர்தம் செயலவை உறுப்பினர் அவர்களே, பள்ளியின் துணை தலைமை ஆசிரியர்களே, ஆசிரியர்களே, பெற்றோர்களே, அன்பு மாணவர்களே, பெர்மத்தங் திங்கி தமிழ் பள்ளியின் 2021 ஆண்டு சுதந்திர மாத கொண்டாட்டத்தின் துவக்க விழாவிற்கு வலையொலி மற்றும் இயங்கலை வாயிலாக இணைந்துள்ள உங்கள் அனைவருக்கும் வணக்கம் கூறி வருக வருக என வரவேற்கிறோம். எல்லா வல்ல இறைவனின் பாதம் தொட்டு நிகழ்ச்சி செவ்வனே நடைபெற இறைவாழ்த்து பாட ஆசிரியை திருமதி ஷாமினி அவர்களை அழைக்கின்றோம். திருச்சிற்றம்பலம். ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தி நிலம் பிறை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வயிற்றடி போற்றுகின்றேனே. திருச்சிற்றம்பலம். நிகழ்வின் அடுத்த அங்கமாக தேசிய பண் மற்றும் மாநில பண் ஒளிபரப்பப்படும். மலேசியா பிரியத்தின் பரிவுமிக்க மலேசியா எனும் கருப்பொருளை கொண்டு சுதந்திர தினம் கொண்டாடப்படுகிறது. இந்த கருப்பொருள் இவ்வாண்டு மேலும் வலுப்பெறுகிறது. COVID-19 வைரஸ் தொற்றிலிருந்து மக்களை பாதுகாக்கும் பணியில் சேவையாற்றி வரும் முன்னிலை பணியாளர்கள் எந்தவித தயக்கமும் இன்றி இனம் மதம் கடந்து உதவி செய்து வருகின்றனர். அவர்களின் பரிவு எனும் மனப்பான்மை உயிர்த்தெழுந்து மேலோங்கி நிற்கிறது. அவர்களை கௌரவிக்கும் வகையில் மலேசியா பிரியத்தின் பரிவுமிக்க மலேசியா எனும் இக்கருப்பொருள் மேலும் உறுதிப்படுத்துகிறது. அவ்வகையில்
பர்மத்தாத்திங்கி தமிழ் பள்ளியின் தேசிய தின கொண்டாட்டத்தின் சுதந்திர விழா துவக்க விழாவின் அலங்கரிக்க வருகிறது திறப்புரை. திறப்புரையாற்றிட பள்ளியின் தலைமை ஆசிரியை ஐயை திருமதி தமிழ்ச்செல்வி அவர்களை அன்புடன் வரவேற்கிறோம். நன்றி திருமதி கோகிலவாணி. அனைவருக்கும் வணக்கம். இந்நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் மாவட்ட கல்வி இலாக்கா அதிகாரி உயர் திரு சந்திரமோகன் அவர்களே, பள்ளி மேலாளர் வாரிய குழு தலைவர் அவர் தம் உறுப்பினர்களே, பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவர் திரு முனியாண்டி அவர் தம் உறுப்பினர்களே, பள்ளியின் துணை தலைமை ஆசிரியர்களே, ஆசிரியர்களே, பயிற்சி ஆசிரியர்களே, பெற்றோர்களே, மாணவர்களே, அனைவருக்கும் எனது 64ஆம் ஆண்டு மெர்டேக்கா தின நல்வாழ்த்துக்கள். கடந்த ஆண்டு நாம் பள்ளியில் நடமாட்ட கட்டுப்பாட்டு ஆணைக்கு இணங்க பள்ளியிலேயே நடத்தினோம். ஆனால் இவ்வாண்டு மீண்டும் ஒரு புதிய சூழலில் புதிய இயல்பு முறையில் இந்த 64ஆம் ஆண்டு சுதந்திர தின கொண்டாட்டத்தை நாம் இங்கு கொண்டாடுகிறோம். இருப்பினும் சுதந்திர தின உணர்வு நம் இடையே வேரூன்றி தலைத்தோங்க இருக்க வேண்டும் என்று இந்த நிகழ்ச்சியின் வழி மாணவர்களாகிய உங்களுக்கு முழுமையாக சேர வேண்டும் என்பதற்காகவே ஆசிரியர்கள் மிகவும் பிரயத்தனம் பட்டு இந்த நிகழ்ச்சியை தயார் பண்ணி இருக்கிறார்கள். ஆக COVID-19 நோய் எதிர்ப்பில் கவனம் அனைத்தும் அந்த நோய் எதிர்ப்பில் இருந்தாலும் இந்த மாதம் சுதந்திர மாதம், நாளை சுதந்திர தினம். ஆக அந்த சுதந்திர தினத்தை நாம் மிகவும் சிறப்பாக கொண்டாடுவதற்காகவே ஆசிரியர்கள் மாணவர்களாகிய உங்களுக்கு பல நிகழ்ச்சிகளை தயார்படுத்தி இருக்கிறார்கள். ஆக மாணவர்களாகிய நீங்கள் அந்த சுதந்திர தினத்தை உணரும் வகையில் அந்த நிகழ்ச்சியில் எல்லாம் பங்கு கொண்டு உங்களுடைய திறமைகளை காட்ட வேண்டும் என்பதே என் அவா. மனிதன் மனிதனாக இருப்பதற்கு, வாழ்வதற்கு சுதந்திரம் மிகவும் முக்கியம், மிகவும் இன்றியமையாதது. நம் நாடு பல அந்நியர்கள் ஆட்சிக்கு உட்பட்டு சுதந்திரம் வாங்கி 64 ஆண்டுகள் கடந்து விட்டன. இந்த 64 ஆண்டுகள் நாம் இப்பொழுது நாம் மாணவர்களாகிய நீங்களும் மிகவும் சுதந்திரமாகவும் சந்தோஷமாகவும் இந்த நாட்டில் வாழ்கிறோம். ஆனால் நம் மூதாதையர்கள் இந்த சுதந்திரத்திற்காக எவ்வளவு சிரமப்பட்டார்கள் என்பது நம் தாத்தா பாட்டியிடம் இருந்து நாம் கேட்டு இந்த சுதந்திரத்தை எப்படி பெற்றோம், எவ்வளவு சிரமப்பட்டோம் என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். ஆகவே இந்த சுதந்திரத்தை நாம் இனிவரும் தலைமுறை போற்றி பாதுகாக்க வேண்டும். ஆகவே நாடு என்ன செய்தது நமக்கு என கேள்விகள் கேட்பது எதற்கு? நீ என்ன செய்தாய் அதற்கு, என்னை நினைத்தால் நன்மை உனக்கு என்பதற்கு ஒப்ப சுதந்திர மலேசியாவில் வாழும் நாம் அச்சுதந்திரத்தை மதித்து போற்றி பாதுகாக்க வேண்டும். நம் நாட்டு வரலாற்றை தெரிந்து கொண்டு ஒவ்வொரு மாணவரும் சிறப்பான குடிமகனாக வாழவும் என் வாழ்த்துக்களை நான் முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். 64ஆம் ஆண்டு சுதந்திர கருப்பொருள் பரிவுமிக்க மலேசியா. ஆகவே அதன் குடிமக்களாகிய நாம் பரிவுடன் உதவி தேவைப்படுவோருக்கு இச்சூழ்நிலையில் உதவி செய்ய வேண்டும். பள்ளிக்கு வர முடியாவிட்டாலும் வீட்டில் இருக்கும் நீங்கள் உங்கள் பெற்றோர் நிலையறிந்து அவர்கள் பரிவுடனும் அன்புடனும் நடந்து கொள்ள வேண்டும். விரைவில் பள்ளி திறக்க வேண்டுமானால் நாம் COVID-19 பரவு தொற்றை தடுக்க வேண்டும். அதற்கு உங்களால் ஆன பங்கையும் ஆற்றும்படி இத்தருணத்தில் கேட்டுக்கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சி சிறப்பாக வழிநடத்தும் ஆசிரியர்களுக்கும் என் நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். சுதந்திர மலேசியாவில் நலமாகவும் வளமாகவும் வாழ எல்லா வல்ல இறைவனிடம் பிரார்த்தித்து என் உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். சிறப்புரையாற்றிய பள்ளியின் தலைமை ஆசிரியர் அவர்களுக்கு நன்றி. நிகழ்வினை மேலும் அழகு சேர்க்க வருகிறது மாணவர்களின் அடைவு நிலை காணொளி. இவ்வாண்டு பள்ளி மற்றும் நடமாட்டு கட்டுப்பாட்டு ஆணையின் காலகட்டத்திலும் நடத்தப்பட்ட பல போட்டிகளில் பங்கெடுத்து சாதனை புரிந்த நமது சாதனையாளர்கள் பள்ளி மாணவர் செல்வங்களின் அடைவு நிலை காணொளி ஒளிபரப்பப்படுகிறது. வாருங்கள் கண்டுகளிப்போம்.
தொடர்ந்து நாம் ஆவலாக காத்திருக்கும் அங்கம் துவக்க விழா. எனவே சிறப்புரையாற்றி பள்ளியின் 64ஆம் ஆண்டு சுதந்திர மாத கொண்டாட்டத்தின் துவக்க விழாவை அதிகாரப்பூர்வமாக துவக்கி வைக்க மத்திய சப்ராம்பராய் மாவட்ட கல்வி இலாக்காவின் அதிகாரியும் நம் பள்ளியின் புரோசா மற்றும் SCSI அதிகாரியுமான திரு சந்திரமோகன் ஐயா அவர்களை பேரன்புடன் வரவேற்கிறோம். நன்றி திருமதி கோகிலாமணி அவர்கள். வணக்கம். மதிப்புக்குரிய பர்மாத்தாங் திங்கி தமிழ் பள்ளியின் தலைமை ஆசிரியர் திருமதி தமிழ்ச்செல்வி அவர்கள், பள்ளியின் எல்பிஎஸ் தலைவர் டாக்டர் புவேந்திரன் அவர்கள், பெற்றோர் ஆசிரியர் சங்கத்தின் தலைவர் திரு முனியாண்டி அவர்கள், துணை தலைமை ஆசிரியர்கள் திரு தியாகராஜன் அவர்கள், திருமதி ஜெயமணி அவர்கள், திரு நாதன் அவர்கள், திருமதி பத்மா மாரி அவர்கள், பள்ளியின் ஆசிரியர்கள் மற்றும் அன்புள்ள மாணவர்கள் அனைவருக்கும் எனது மத்திய வணக்கத்தை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். முதலில் நான் கடவுளுக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்றால் இந்த ஆண்டு நாட்டின் 64வது சுதந்திர தினத்தை இன்றும் நாம் கொண்டாட முடியும். COVID-19 தொற்று நோய் இருக்க நேரில் நம்ம சந்திக்க முடியவில்லை, வெகுஜனமாக நம்ம கொண்டாட முடியவில்லை. அதனால் நம்ம ஆன்லைன் செய்கிறோம். அதுவும் நம்ம மகிழ்ச்சியோடு செய்கிறோம். இந்த ஆண்டு கொண்டாட்டத்தில் கருப்பொருள் கடந்த ஆண்டு போலவே இருக்கிறது. அதாவது பரிவுமிக்க மலேசியா பிரிஹாத்தின். நாம் COVID-19 தொற்று நோயில் எதிர்த்து போராடி அதை மலேசியாக்களும் ஒன்று சேர்ந்து பட வேண்டும். இது அனைத்து பர்மாத்தாங் திங்கி தமிழ் பள்ளி மாணவர்களுக்கும் உட்பட. இதோடு நான் மலாய் மொழியில், அதாவது தேசிய மொழியில் எனது தொடர் உரையாட்டை தொடர அனுமதித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். Terima kasih pengacara majlis Puan Ogilawani, yang berusaha Puan Tamil Selvi, Guru Besar SJKT Permatang Tinggi, Encik Tiagarajan, Penolong Kanan Pentadbiran, Puan Jayamani, Penolong Kanan Hal Ehwal Murid, Encik Nathan, Penolong Kanan Co-Curriculum, Puan Batma Mari, Penolong Kanan Penyelidik Petang, guru-guru serta murid-murid yang dikasihi sekalian. Saya mengambil kesempatan ini untuk mengucapkan jutaan terima kasih kerana diberi penghormatan untuk menyertai majlis sambutan Hari Kemerdekaan kali ke-64 SJKT Permatang Tinggi dan seterusnya merasmikannya. Para hadirin yang dihormati sekalian, terlebih dahulu saya ingin menzahirkan rasa syukur kepada Tuhan kerana pada hari ini kita masih dapat menyambut Hari Kemerdekaan negara yang kali ke-64 walaupun pandemik COVID-19 telah menghalang pertemuan secara bersemuka dan sambutan secara besar-besaran. Saya faham kalau tidak ada COVID, kita mungkin buat secara besar-besaran, kita dapat berkumpul ramai-ramai. Namun kita masih bersemangat kemerdekaan untuk menyambutnya secara maya. Tema sambutan tahun ini masih sama seperti tahun lepas, iaitu Malaysia Prihatin. Malaysia membawa pengertian bahawa seluruh rakyat Malaysia berganding bahu memerangi pandemik COVID-19. Sama ada penjawat awam, sektor swasta, sukarelawan maupun orang perseorangan, termasuklah semua murid-murid SJKT Permatang Tinggi yang saya kasihi. Semua pihak perlu bersatu dan bersatu hati demi kesejahteraan, kesihatan dan kemudahan rakyat dalam Malaysia dalam menghadapi pandemik ini. Prihatin pula membawa pengertian keprihatinan kerajaan dalam mengutamakan kesejahteraan dan kebajikan rakyat melalui inisiatif
Pakej rangsangan ekonomi prihatin rakyat. Dari situlah kita dapat akronim PRIHATI yang merangkumi aspek ekonomi, kebajikan serta kelangsungan hidup rakyat Malaysia. Jadi bertepatan dengan situasi yang ada pada hari ini, banyak yang telah kita lalui sepanjang pandemik ini, dan Perintah Pengawalan Pergerakan iaitu PKP telah memberi kesan yang sangat berat kepada semua pihak dan golongan. Untuk menjadi sebuah negara yang berjaya, kita perlukan masyarakat yang selain daripada berilmu, kita juga perlu berakhlak mulia dan penuh dengan sifat peri kemanusiaan yang disulami dengan rasa kasih sayang dan prihatin antara satu sama lain. Saya percaya sebagai seorang rakyat Malaysia yang baik, kita semua patut rasa bangga kerana amalan berbudi pekerti seperti ini serta mengamalkan nilai-nilai ini kita telah pelajari dari bangku sekolah, khususnya dari dalam pendidikan moral, dan kita percaya ia dapat menyatu padukan seluruh rakyat yang terdiri daripada pelbagai kaum sekaligus menjamin keamanan dan kedaulatan Malaysia, negara Malaysia yang kita cintai. Setiap warga negara yang muda maupun yang dewasa punya peranan dan tanggungjawab masing-masing. Senang tidak, Sir? Begitu juga dengan pemimpin masyarakat dan rakyat jelata. Sebagai seorang murid sekolah yang diberi kelengkapan infrastruktur untuk belajar, kita haruslah bersyukur dan berusaha dengan gigih untuk mencapai cita-cita. Secara tidak langsung kita juga dapat menyumbang kepada pembangunan Malaysia di masa akan datang. Saya bangga dengan pencapaian cemerlang murid-murid sekolah ini. Yang tadi kita perhatikan video, banyak juga yang saya tidak tahu, bukan saja dalam arena sains dan teknologi, malah dalam bidang lain, sehingga mereka memenangi anugerah di peringkat antarabangsa. Ini juga merupakan sumbangan anda dalam pembangunan negara. Dan kita percaya kita dapat melahirkan banyak saintis-saintis pada masa akan datang, sebab saya dapati ada yang dapat mencipta yang satu tu bila hujan turun dia ada signal, dia boleh memberi amaran bila hujan mau datang. Harapan saya agar kamu semua terus mengekalkan ciri-ciri warga negara yang baik, prihatin, berakhlak mulia, berdisiplin, saling hormat menghormati antara satu sama lain. Sebagai masyarakat India, khususnya Tamil, kita ni dalam bahasa kita pun, kita bila kita berucap dengan seseorang yang lebih tua atau lebih muda, kita menggunakan bahasa yang tertentu untuk menghormatinya. Itu yang patut kita kekalkan. Murid-murid yang dikasihi sekalian, sebagai generasi muda pada hari ini, saya percaya anda mungkin ada yang masih kurang arif mengenai peranan dan erti kemerdekaan sebenar. Pada zaman sekarang, erti kemerdekaan bukan sekadar bebas daripada penjajahan secara fizikal oleh pihak luar semata-mata, tetapi kita harus sentiasa berwaspada dan menghindari penjajahan mental melalui pengaruh-pengaruh negatif serta amalan-amalan yang boleh merosakkan keamanan negara. Setelah 64 tahun merdeka, keadaan negara kita sekarang boleh dikatakan jauh lebih baik daripada sebelum merdeka. Dengan pembangunan yang pesat serta ekonomi yang kukuh dalam menjamin kesejahteraan rakyat. Mungkin sekarang akibat pandemik, ekonomi kita mungkin agak terjejas. Masyarakat sekarang lebih berpendidikan dan lebih berjaya. Jadi gunalah peluang pendidikan ini untuk mengejar cita-cita kamu untuk berjaya dalam hidup. Negara kita bebas dari bencana alam, peperangan, kekurangan makanan seperti yang berlaku di tempat-tempat lain. Oleh yang demikian, bersama-samalah kita bersyukur dan berikrar untuk hidup bersama dengan aman dan damai, saling menjaga kelestarian hidup dalam negara. Jangan kita jadikan pandemik ini alasan untuk kita
menjadi murid yang tidak berilmu dan tidak berjaya. Murid-murid perlu sentiasa bersedia mengadaptasikan pendidikan dalam bentuk norma baru. Kita sekarang belajar secara maya, iaitu PDPR. Walaupun sudah diumumkan sekolah akan dibuka pada bulan September, tetapi sampai saat ini kita belum terima apa-apa hitam putih. Jadi kita tidak tahu sampai bila kita akan belajar secara alam maya itu, iaitu PDPR. Jadi kita kena bersedia untuk itu. Dan saya sangat bernasib baik kerana saya dapat berpeluang menyertai beberapa kelas dan melihat respon murid-murid untuk menerima pendidikan secara baru ini. Dan saya dapati murid-murid SJKT Permata ini sangat positif. Mereka boleh memberi penjelasan yang sangat baik, sehingga saya bertanya pada guru yang berkenan, adakah membuat recording sebab saya nak berkongsi apa yang disampaikan oleh murid kepada pihak DPN. Jadi murid-murid janganlah guna alasan, jangan beri alasan untuk tidak menyertainya. Dan saya juga tahu ada yang menyertai kelas PDPR tetapi tidak memberi respon. Biasa. Sama ada mereka guna ikon dan mereka buka apps-nya dan mereka meninggalkan skrin ataupun pergi ke tempat lain buat kerja lain. Dan saya memang faham masalah yang dihadapi guru yang sentiasa perlu menghubungi pelajar, murid dan waris selepas kelas supaya pelajaran pada hari itu diterima murid. Kita tidak mahu mana-mana murid-murid ketinggalan. Dan saya agak puas hati dengan pencapaian SJKT Permata Tinggi sebab rata-ratanya mungkin sebanyak-banyak pun 5 orang yang tidak hadir. Itu pun ada sebab-sebab yang tertentu. Bukan seperti sekolah-sekolah lain, saya dapati hampir 20 orang tidak menghadiri kelas. Dan ada juga kalau kelas-kelas di SJKT Permata Tinggi yang penyertaan kelas PDPR 100%. Ini patut kita banggakan. Jadi saya di sini saya ingin rayu kepada pihak waris, pihak ibu bapa, Petro Taimar untuk bantu pihak sekolah untuk menjayakan PDPR yang sebenarnya dia bukan memanfaatkan pihak sekolah atau guru, dia memanfaatkan murid-murid sekalian. Nama mana rentan mungkin macam helper ini. Jadi pada hari ini sekalian, sesungguhnya tujuan program ini diadakan untuk menyemarakkan lagi rasa cinta kita kepada negara melalui aktiviti-aktiviti yang bakal sekolah jalankan sepanjang bulan Ogos, mungkin sehingga dia panjangkan sehingga ke Hari Malaysia yang bakal kita sambut pada 16 September. Dan saya ingin mengulas balik apa yang Puan Guru Besar katakan tadi. Fikirlah apa yang kamu boleh buat untuk negara, bukan apa yang negara boleh buat untuk kamu. Daripada kita fikirkan apa yang kerajaan boleh buat untuk kita, fikirkan apa yang kita boleh buat untuk diri sendiri dan juga kepada orang-orang di sekitar kita. Semoga perancangan yang dibuat, segala perancangan dibuat dijalankan dengan baik dan sempurna. Segala kerjasama yang ditunjukkan dalam program ini, saya memang masuk daripada pukul 2 tadi, memanglah saya selalunya cuba masuk seawal-awalnya dan saya keluar sekejap pun saya off mic dengan video sebab saya terima banyak panggilan dari PPD yang perlu saya selesaikan. Dan jadi saya ucap segala kerjasama yang diberikan oleh semua pihak ni yang ditunjukkan dalam program ini serta program yang akan datang. Sekolah ada banyak program. Memberi kekuatan kepada kita untuk meneruskan perjuangan mempertahankan kemerdekaan. Bagi yang mungkin pernah jadi askar dulu, mereka tahu rasa bagaimana nak pertahankan negara. Tapi bagaimana dengan kita yang tidak ada dalam era komunis. Jadi sebagai mengakhiri ucapan saya dengan penuh takzim dengan rasa gembira menasmikan majlis sambutan Hari Kemerdekaan kali yang ke-64 SJKT Permata Tinggi dan mengucapkan tahniah kepada pihak sekolah daripada guru besar, barisan pentadbir kepada guru-guru yang bertungkus-tungkus menjayakan program ini serta murid-murid
dan juga semua pihak luar yang terlibat dalam menjayakan program ini. Kibarkanlah jalur gemilang, lambang kedaulatan dan kemerdekaan negara. Sekian, terima kasih. Assalamualaikum. சிறப்புரையாற்றி பெர்மத்தங் திங்கி தமிழ் பள்ளியின் 2021ஆம் ஆண்டு சுதந்திர மாத கொண்டாட்டத்தின் துவக்க விழாவை துவக்கி வைத்த அதிகாரி திரு சந்திரமோகன் ஐயா அவர்களுக்கு நன்றி. தொடர்ந்து புகைப்படம் எடுத்துக்கொள்வோம். ஆசிரியர்கள் அனைவரும் தயார் நிலையில் இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஆசிரியர்கள் அனைவரும் உங்கள் புன்னகையை பரிசாக கொடுத்தால் எங்கள் புகைப்படம் இன்னும் மேலும் அழகாக இருக்கும் என கேட்டுக்கொள்கிறோம். தொடர்ந்து சுதந்திர தின முழக்கம் இதனை வழங்க நமது பள்ளியின் துணை தலைமை ஆசிரியர் திரு தியாகராஜன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். ஆசிரியர்கள் அனைவரும் நமது தேசிய கொடியோடு தயார் நிலையில் இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். Merdeka. 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 மர்டேகா Merdeka. சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். Merdeka. அனைவருக்கும் நன்றி. நமது நாட்டு பற்றினை மென்மேலும் ஓங்க செய்திட மலர்கிறது தேசிய தின பாடலின் ஒளிபரப்பு. வாருங்கள், ஒன்றாய் பாடி மகிழ்வோம். Telah
sejarah. Tanggal 31 bulan 8 57, hari yang mulia, hari bahagia, sambut dengan jiwa yang merdeka. Mari kita seluruh warga negara ramai-ramai menyambut hari merdeka. Merdeka 31 bulan 8 57, hari mulia negaraku merdeka. Tanggal 31 bulan 8 57, merdeka, merdeka, tetaplah merdeka, yang pasti menjadi sejarah. Tanggal 31 bulan 8 57, hari yang mulia, hari bahagia, sambut dengan jiwa yang merdeka. Mari kita seluruh warga negara ramai-ramai menyambut hari merdeka. Merdeka 31 bulan 8 57, hari mulia negaraku merdeka. Merdeka, 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 merdeka. தொடர்ந்து பள்ளி அளவில் நடத்தப்படும் நிகழ்ச்சிகளை பற்றி கூற நிகழ்வின் செயலாளினி மற்றும் நன்னெறி கல்வி பாட பணிக்குழுவின் பொறுப்பாசிரியை திருமதி திரேசா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். பள்ளியின் துணை தலைமை ஆசிரியர்களே மற்றும் அன்பு மாணவர்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். இன்று நடந்த இந்த 64ஆம் ஆண்டு தேசிய தின கொண்டாட்டத்தின் திறப்பு விழா வலையொலி மற்றும் இயங்கலையில் சிறப்பாய் நடந்தேறுவதற்கு முழுமையாக வழிநடத்திய பள்ளி தலைமையாசிரியர் திருமதி தமிழ்ச்செல்வி மற்றும் துணை தலைமையாசிரியர் திரு தியாகராஜன் அவர்களுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதோடு இந்நிகழ்வினை அழகாய் நடந்தேற என்னோடு கைகோர்த்து உதவிய ஆசிரியர் திரு தமிழ்குமரன், திருமதி கோகிலவாணி மற்றும் திருமதி ஷாமினிக்கும் என் நன்றியை இருகரம் கூப்பி கூற கடமைப்பட்டுள்ளேன். மேலும் இந்த ஆண்டு தேசிய தின கொண்டாட்டத்தை மெருகேற்ற நன்னெறி கல்வி, வரலாறு மற்றும் வடிவமைப்பும் தொழில்நுட்பம் பாட பணிக்குழுக்கள் ஒன்றிணைந்து பல போட்டிக்கான ஏற்பாடுகளை செய்வதில் மிகவும் பெருமை அடைகின்றோம். இப்போட்டிகள் அனைத்தும் எதிர்வரும் 6 செப்டம்பர் முதல் 15 செப்டம்பர் வரை அனைத்து மாணவர்களுக்காக நடத்தப்படவிருக்கின்றன. மாணவர்களின் ஆர்வத்தை தூண்டும் வகையில் உடை அலங்கார போட்டி, போஸ்டர் வரைதல், ராட்சச வாழ்த்து அட்டை உருவாக்குதல், மறுசுழற்சிக்காக வீசப்படும் பொருட்களை கொண்டு சின்னம் உருவாக்குதல் போன்ற மேலும் பல சிறப்பு போட்டிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. ஆகையால் மாணவர்களும் ஆசிரியர்களும் மற்றும் பெற்றோர்களும் உங்களுடைய நல் ஆதரவையும் ஒத்துழைப்பையும் தருவீர்கள் என்று பெரிதும் நம்புகின்றேன். சலாம் மர்டேகா, சலாம் மலேசியா. நன்றி, வணக்கம். நன்றியுரையாற்றி பள்ளி அளவில் நடத்தப்படும் நிகழ்ச்சிகளை பற்றி கூறிய நிகழ்வின் செயலாளினி அவர்களுக்கு நன்றி. நம் நிகழ்வு இனிதே ஒரு நிறைவு பெறுகிறது. அதற்கு முன் மாணவர்களுக்கு இது ஒரு அரிய வாய்ப்பு. நடத்தப்படும் அனைத்து போட்டிகளிலும் மாணவர்கள் பங்கெடுத்து நிறைய பரிசுகள் வெல்லுவதற்கு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். சரியா மாணவர்களே? பெர்மத்தாந்திங்கி தமிழ் பள்ளியின் 2021ஆம் ஆண்டு சுதந்திர மாத கொண்டாட்டத்தின் துவக்க விழாவில் கலந்து சிறப்பித்த உங்கள் அனைவருக்கும் ஏற்பாட்டு குழு சார்பில் நன்றி நவிழ்ந்து விடைபெறுகிறேன். நான் உங்கள் ஆசிரியை திருமதி கோகிலவாணி. நன்றி, வணக்கம். Sayang anak Malaysia, sayang anak Malaysia, sayang anak Malaysia, sayang anak Malaysia. Whoa, oh, 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 oh.
merdeka. Setelah dijajah oleh orang Inggris, kami Kazil dan Portugis. Dari Perlis ke kota Kinabalu, rakyat bersatu dan maju. Bumi bertuah, hasil melimpah. Siapa rajin, hidup mewah. Saya anak Malaysia, saya anak Malaysia, saya anak Malaysia, saya anak Malaysia. Melayu, Cina, Iban, India, Kadasan, Portugis pun ada. Semua kaya dengan budaya, di bawah kibaran satu bendera. Saya anak Malaysia, saya anak Malaysia, saya anak Malaysia, saya anak Malaysia. Hujan emas di negeri orang, hujan batu di negeri kita. Walaupun cantik negeri orang, tentunya Malaysia cantik.